ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து MERN ஃபுல் ஸ்டாக் வந்து EC2ல டிப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். ஸோ இப்போ நான் இங்கே EC2 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்ஸ்டன்ஸ் உள்ள போவோம். நம்ம ஆக்சுவலி ரெண்டு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஓகே, மறந்துடாதீங்க. ஸோ ரியாக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கேயே ரெண்டாக மாற்றிடும் 2 அண்ட் அதேமாதிரி EC2 இன்ஸ்டன்ஸ் என் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரியணுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபார்மாஸ் கீப்பம் செக்யூரிட்டி குரூப்பில் லான்ச் விசார் 1 எடுத்துப்போம். ஓகே, லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடு. ஓகே, டன். இப்போ செக்யூரிட்டி குரூப்பில் போய் லான்ச் விசார் 1 பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஆல் TCP கொடுத்துருக்கேன் 0265535. ஓகேவா, இதுக்குள்ளே இருக்கிற எந்த போர்ட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த மாதிரி HTTP HTTPS SSH இது மூணுத்தையும் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நல்லா செக்யூரிட்டி குரூப்பை பார்த்துக்கோங்க. இட் அலோஸ் ஆல் கைண்ட் ஆஃப் போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு ரன்னிங்கில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் எண்டோடு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பேக் எண்ட் ரியாக்ட் பேக் எண்ட் ஒன்று, ரியாக்ட் பேக் எண்ட் அட பேக் எண்ட். ஓகே, இது ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்ட்னு வச்சுப்போம். நான் ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு சர்வரில் டிப்ளாய் பண்ணுறேன். பேக் எண்ட் ஒரு சர்வர்லேயும் ஃப்ரண்ட் எண்டில் ஒரு சர்வர்லேயும். ஓகே ஓகே, இப்போ வந்து பேக் எண்ட் சர்வரில் போய் கனெக்ட் கொடுத்துருவோம். அண்ட் we will copy this. ஓகே, ஸோ இங்கே தான் இந்த என்னோடய டவுன்லோட்ஸில் தான் வந்து என்னோடய ஃபார்மாஸ் கீப்பமோட கீ இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த பேத்துக்கு வந்தேன். ஓகே, உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ரூட் யூஸராக மாறிடுவோம். ரூட் யூஸராக மாறிட்டோமா? ஓகே, மாறியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ரூட் யூஸராக மாட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஓகே கிளியரே கொடுத்துரும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு பேக் எண்டு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். சாரி, ஓகே, CD பேக் எண்ட். அடுத்து அப் டு டேட் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஓகே, அப் டு டேட் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு கிட் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து க்ளோன் பண்ண போகிறோம் நம்மளோட கோடை. ஓகேவா, நம்ம எப்போவுமே கிட் ரெபாசிட்டரியில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். நான் அதுலேருந்து கிட்டப்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து க்ளோன் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ install git/y அப்படின்னு கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே, கிட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து வந்து நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன். ஸோ இதை வந்து நம்ம போட போகிறோம். நான் MERN ஃபுல் ஸ்டாக் பண்ணுறதுனால நம்மளுக்கு Node.js ரொம்ப தேவை. ஸோ Node.jsக்கான சோர்ஸ் வந்து இதில் தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ கேர்ல் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இட் மே டேக் சம் டைம். ஓகே, லெட்ஸ் வெயிட். அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம கோடை பார்த்துட்ருப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை பேக் அண்ட் கோட் அண்ட் திஸ் இஸ் மை ஃப்ரண்ட் அண்ட் கோட். ஸோ இங்கே தான் வந்து நம்ம பேக் அண்ட் கோடோட ஐபி எடுத்துகிட்டு வந்து போடுவோம். ஐபியை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதை டிப்ளாய் பண்ணோன்னா
ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு கனெக்ட் ஆகிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, ஸோ இட்ஸ் ஸ்டில் டேக்கிங் டைம். ஓகே, அது வரையும் நான் எங்கே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா கிட்டப்பில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரியாக்ட் பேக் எண்டு, ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, அதையும் எடுத்து க்ளோன் பண்ணி அதையும் பண்ணிடுவோம். ஓகே, அதே மாதிரி இதுதான் வந்து பேக் எண்டோட டேட்டா பேஸ் விச் இஸ் மோங்கோ டிபி. மோனால மோங்கோ எக்ஸ்பிரஸ் ரியாக்ட் நோட்னால இது வந்து மோங்கோ டிபி. ஓகே, ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே ஓகே ஸோ வந்து இது வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டா Node.js இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆனோடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம க்ளோன் பண்ணணும். git க்ளோன். ஓகே, HTTPS எது வேணால் க்ளோன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் க்ளோன் பண்ணிட்டேன். இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து அப்லோட் ஆயிரும், அதாவது நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு. ஸோ ரியாக்ட் பேக்கெண்ட். ஓகே, எல்எஸ் கொடுங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் இதில் இருக்குது, பட் ஆனால் நோட் மாடியூல்ஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், npm install. ஓகே, npm இன்ஸ்டால் கொடுத்தல என்னாச்சு, இன்னொன்னா வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேவா, எல்லா லைப்ரரிஸும். இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸ் வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை கிளியர் கொடுத்துட்டு இப்போ நம்ம npm இன்ஸ்டால் நோட்மான் கொடுப்போம். அதாவது இந்த டெர்மினல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமும் எனக்கு பேக்கெண்டில் ரன் ஆகும்னா நம்ம நோட்மான் கொடுத்தா கண்டிப்பாக ரன் ஆகும். ஓகே, அதாவது அதே மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் கூட நோட்மானில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது நீங்கள் லோக்கலில் ரன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், ஸோ npm ஸ்டார்ட். ஓகே, கனெக்டட் டிபி. ஓகே, டிபி வந்து டேட்டாபேஸ். அந்த சர்வர் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 2000 ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி 2000 cannot get அப்படின்னு வரும். ஏன்னா நான் ஒன்றும் ஒழுங்கான பேத் கொடுக்கல. என்ன பேத்து கொடுக்கணுன்னா இதோ அந்த சர்வரில் வந்து எந்த மாதிரி இது ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்கேன். ஓகே, /get moviesன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா API/v1 இருக்குது. ஓகேவா, ஸோ இதே தான் நம்ம வந்து அங்கேயும் கொடுக்கணும். ஸோ /API/v1/get movies அப்படின்னு கொடுக்குறேன். வரல, ஏன்னா get movies ஸ்பெல்லிங் தப்பு. ஒன்றே வந்துருச்சு பாருங்கள். அந்த இந்த மோங்கோ டிபியில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கே பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் எண்டை போய் திரும்பி க்ளோன் பண்ணி அந்த சர்வரில் நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் எண்டில் போய் கனெக்ட் கொடுங்க. அதான் பேக் எண்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணாலும் இது வேலை செய்யும். வேலை செய்யுது பார்த்தீங்களா? ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம கனெக்ட் இது ஃப்ரண்ட் எண்டு கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து திரும்பியும் ஒரு டெர்மினலை ஓப்பன் பண்ண போகிறோம். cd downloads. ஓகே, ஏன்னா அதில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சாரி, cls எஸ் கிளியர் கொடுத்துட்டு sudo /i clear. ஓகே, இப்போ நான் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன் இங்கேயும் ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, கிளியர் பண்ணிவிட்டு வெயிட் கைஸ், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம இது க்ரியேட் பண்ணுறோம் சரி, பட் ஆனால் இதில் இம்பார்ட்டண்ட் விஷயமே இதோட API தான். கரெக்டாக? ஸோ இந்த API இதை நம்ம காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணணும்.
அப்போ தான் அது வேலை செய்யும். நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேங்கிறது அப்புறமா தெளிவாக சொல்கிறேன். இது பேக் எண்ட் பார்ட்டா, இது ஃப்ரண்ட் எண்டில். இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை தான் நீங்கள் டிப்ளாய் பண்ணணும். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திரும்பியும் கிட்டப்பில் போய் இப்போ ரியாக்ட் பேக் எண்ட் இருக்கா, ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்டுங்க இங்கே இருக்கா, இந்த இதை நீங்கள் டிப்ளாய் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா திரும்பி ஓகே செட்டிங்ஸ் போய் delete this repository. I want to delete this repository. ஓகே, ஓ டைப் பண்ணும்ல, சாரி. ஓகே, பாஸ்வேர்ட் கேட்குது. ஓகே, 1 minute guys. ஸோ delete ஆகிடுச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, நியூ, இதுக்கு பேர் என்ன வைக்கலாம், ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்டா, ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்டு க்ரியேட் ரெபாசிட்டரி. ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெபாசிட்டரி இருக்கிற எனக்கு இது வந்து எனக்கு வேணும். ஓகே, ஸோ சாரி, நான் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன். ஓகே, ஸ்டோர் மூவிஸ், அப்டேட்டிங் மூவிஸில் தான் இருக்குது. ஓகே, கிட் பேஷ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எதை வேணால் நார்மல் டெர்மினலில் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் லினக்ஸ்க்கு கிட் பேஷ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும். ஐ மீன் when you are doing this git pushes. ஓகே, ஓ இதில் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி காமிச்சிக்குதா. திரும்பி கிட் கமிட் கொடுக்க முடியாது. ஃபைன், ஓகே. அப்போ இதிலேருந்து கிட்டை நம்ம எடுத்துட்டோமா? இதையும் நம்ம இது பண்ணிவிட்டு திரும்பியும் கிட் பேஷ். ஓகே, இப்போ இல்லை, கிட் இனிட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ மாஸ்டர் ஆயிரும். இப்போ கிட் டாட் எல்லா கோடு கமிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட் கமிட் இனிஷியல் கமிட். ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகே /m மறந்துட்டேன், சாரி. ஓகே, கமிட் ஆகிடுச்சா? இப்போ நான் வந்து கிட் ரெப்போ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரான்ச் எல்லாம் வந்து ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் மாஸ்டரில் போகணுன்னா. ஓகே, ஸோ அப்படியே இந்த கிட் ரெப்போ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ git push origin master. ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் டன். ஓகே, இப்போ நம்ம ஒரே டைம் போய் இங்கே ரெஃப்ரெஷ் கொடுத்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகி வந்துடும். நான் வந்து இந்த server.js ஸ்டோர் ஆகிடுச்சா இல்லையா மட்டும் பார்த்துக்கிறேன், ஒரே நிமிஷம். server.js ஓகே, அதே API தான் வந்திருக்குது. ஓகே, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் ஓகே, இங்கே ரூட் ஆகிட்டோமா, அப்டேட் /y ஃபஸ்ட் அப்டேட் ஆகிருக்கான்னு பார்த்துருவோம். ஓகே, எல்லாமே அப்டேட்டில் இருக்குது. மேக் டைரக்டரி ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, cd front end. ஓகே, டன். கிளியர் கொடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் எண்ட் டைரக்டரி க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆஸ் யூஷுவல் இன்ஸ்டால் கிட் /-y. ஓகே, இப்போ ஒன்று அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, இப்போ அப்டேட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து ஆஸ் யூஷுவல் பேஷை இன்ஸ்டால் பண்ணி அடுத்து Node.js இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, இப்போ இன்ஸ்டால் பண்ண இட் வில் டேக் டைம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் திஸ்.
ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வரையும் நான் போட்டது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கோட் எடுத்துகிட்டு போய் ஏடபிள்யூஎஸில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனே வந்து யூ கேன் டூ இட். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே ஓகே. ஸோ ஓகே, அடுத்து 60 செகண்ட்ஸ் போயிடுச்சு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் கைஸ், ஸ்க்ரோல் ஆகி வரதுக்கு, நோட் சோர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரதுக்கு டைம் எடுக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, Node.js இன்ஸ்டால் பண்ண கையோட க்ளோன் பண்ணிடுவோம். ஓகே, ஃபார் அவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் வெயிட் நவ். ஓகே, இட்ஸ் டேக்கிங் டைம். ஓகே, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நான் பொதுவாக ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் மூவி அடிக்ட்டு, ஏன் பிளாக் மாஸ்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச ஃபிலிம்ஸ், சில ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், அதாவது கேங்ஸ்டர் ஃபிலிம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அங்கங்கே கொஞ்சம் ஸ்டாக் மார்க்கெட் ஃபிலிம்ஸ் இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் நான் மோஸ்ட்லி பார்க்குறனால, ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இட்ஸ் நாட் லைக் ஐ ஒன்லி சி கேங்ஸ்டர், எல்லாமே பார்ப்பேன். ஜஸ்ட் கேங்ஸ்டர்ஸ் ஃபிலிம் மட்டும் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த டூ பிக் டு ஃபெயில் ஸ்டாக் மார்க்கெட் ஃபிலிம்ஸ், சில ஃபிலிம்ஸ் இருக்குது. ஓகே ஓகே, டன். அது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கோல் பண்ணோமா, இப்போ இதையும் பண்ணிடும். டன். ஓகே, டன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து க்ளோன், கேட் க்ளோன். ஆஸ் யூஷுவல் நம்ம ரெபாசிட்டரி எடுத்துகிட்டு வந்து https யா, ஸோ இது எடுத்துகிட்டு போய் ஓகே, ஸோ க்ளோன் ஆகிட்டுருக்கு, க்ளோன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்எஸ் கொடுத்திங்கன்னா லிஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே போகிறோம், ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்ட் போயாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், Node.js இன்ஸ்டால் பண்ணனால npm install அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, something is getting installed, so let's wait. something is get installed na something na அந்த something வந்து libraries அது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். நோட் மாடியூல்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். நம்ம வந்து நோட் மாடியூல்ஸ் இல்லாமல் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு npm இன்ஸ்டால் மூலிமா நோட் மாடியூல்ஸை ஏற்றுவோம். ஏன்னா நோட் மாடியூல்ஸை நம்ம டேரெக்டாக அப்லோட் பண்ணோன்னா இட் வில் காஸ்ட் 1 to 2 GB விச் இஸ் மோர் ஸ்டோரேஜ். ஓகேவா? அதை வந்து நம்ம கிட்டப்பில் ஏற்ற முடியாது. ஸோ அதனால தான் கிட் இக்னோர் மூலிமா நோட் மாடியூல்ஸை மட்டும் நம்ம என்றைக்குமே இக்னோர் பண்ணிடுவோம். மற்றதை மட்டும் கிட்டப்பில் ஏற்றிக்கிட்டு திரும்பியும் அதை சர்வரில் எடுத்ததுக்கப்புறம் தான் திரும்பி அந்த மாடியூல்ஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து எல்எஸ் கொடுத்திங்கன்னா நோட் மாடியூல்ஸ் உள்ள வந்துடும். இப்போ npm ஸ்டார்ட் கொடுங்க. ஓகே, இட்ஸ் ஸ்டார்டிங் தி சர்வர். ஓகே, யா, சி டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் நவ். ஓகே, என்னாச்சு 3000 இது போட்டு. ஓகே ஃபைன். இந்த 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 இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக ரியாக்டில் வருது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம திரும்பி EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு ஓகே ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்டோட ஐபி அட்ரஸ் எடுத்து வாட் இஸ் திஸ் 3000 ஆப் வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ். ஓகே, இப்போ இங்கே வந்து நாயகன் பாருங்கள், இது எங்கேருந்துமா வந்திருக்கு, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வந்திருக்கு, சாரி பேக் எண்ட்லேருந்து வந்திருக்கு. அது என்ன நானே காமிச்சிட்றேன் உங்களுக்கு, ஏன் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் திரும்பியும் கிளியர் கொடுத்துட்றேன். ஓகே, திரும்பியும் நாயகன். ஓகே, இங்கே பாருங்கள் ரெஸ்பான்ஸ் பாருங்கள், நாயகன் எந்த படி ஃபிலிமு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறது அது கிளியராக கொடுத்துரும். ஓகே, இங்கே பாருங்கள் நாயகன் ஜேபிஜி, நான் அதை பேக்கெண்ட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் எந்த ரெக்வஸ்ட் URL எங்கே போகுது பாருங்கள், 65.
0.183.117 2000. அந்த 2000 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை நம்ம பண்ணுவோம். இதில் மிடில் வேராக எக்ஸ்பிரஸ்.js வந்து இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டெர்மினல் இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ வேலை செய்தான்னு பார்ப்போம். கிளியர் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வேலை செய்தான்னு பார்ப்போமா? இது வேலை செய்யுது. இது எப்படி போட்டாலும் வேலை செய்யுது. ஓகேவா? உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. பட் ஆனால் இது வேலை செய்தான்னு பார்ப்போம். பாருங்கள், த சைட் கான் பி ரீச் அப்படின்னு வந்துருச்சு. பிகாஸ் பேக் எண்டில் அது ரன் ஆகலை. ஓகேவா? டெர்மினல் க்ளோஸ் பண்ணிட்டா ரன்னே ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு தான் நம்ம ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஜஸ்ட் நத்திங் பட் ஃபஸ்ட்டு அதை பில்ட் பண்ணணும். npm ரன் பில்ட் பண்ணி ஸ்க்ரீன் மூலியமாக நம்ம அதை சர்வ் பண்ண போகிறோம். ஓகே, npm ரன் பில்டுன்னு கொடுக்குறேன். இப்போ பில்ட் ஆகும். நம்ம பொதுவாக அந்த நெட்லிஃபை வேறு ஃபயர் பேஸ் இதிலெல்லாம் பில்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை தான் போய் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் தெரியாதவங்க வந்து ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்காங்கன்னா, உங்களுக்கு ரியாக்ட் தெரிஞ்சாலே போதும். யூ கைஸ் கேன் கோப் அப் வித் திஸ் AWS டிப்ளாய்மெண்ட். ஓகே, ஓகே இப்போ பில்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, சர்வ் இன்ஸ்டால் பண்ணோன்னே ஸ்க்ரீனை இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸ்க்ரீனை இன்ஸ்டால் பண்ணணுமா? ஓகே, ஃபஸ்ட்டு அப்டேட் மூவிஸ்ன்னு பண்ணி பார்ப்போம். அப்டேட் ஆனால் ஓகே. இதுக்கு பேர் என்ன வச்சு நான், அப்டேட்டிங் மூவிஸ் தானே? அப்டேட்டிங் மூவிஸ். ஓகே, இப்போ சர்வ் எஸ் பில்ட் கொடுங்க. 3000 வந்து என்னோட இந்த சர்விங் கைஸ். ஓகே, இந்த மேலே இந்த மாதிரி எரர்லாம் வந்தால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? இங்கே சர்விங்னு வந்துட்டாலே போதும். 3000ங்கிறது என்னோடய போர்ட்டு, உங்களோட போர்ட் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? நான் இதை வந்து எப்படியும் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், ஸோ இப்போ போய் ரன் பண்ணி பாருங்களேன். இப்போ போய் இங்கே இதோ வந்துருச்சு. இது நாட் செக்யூர்னு இருக்குது, ஏன்னா சர்டிஃபிகேட் வாங்கணும், HTTPS இருக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்னொரு பிடிச்ச படம் கொடுப்போம். வட சென்னை. பாருங்கள் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை போய் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்தா, ஓகே, இது ஏன் இதுவாகுதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, இப்போ த காட் ஃபாதர். ஸோ த காட் ஃபாதர் வந்து எந்த ஐபிலேருந்து வந்திருக்கு, அதான் ஆஸ் யூஷுவல் அந்த ஐபிலேருந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் அந்த டெர்மினலே க்ளோஸ் பண்ணிடுறேன். எதுக்கு இந்த டெர்மினல்லாம் வச்சுக்கிட்டு. இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஃபின் கொடுப்போமா? மார்ஜின் கால். பாருங்கள், அந்த இதுவே டெர்மினலே போனாலும் இங்கே வேலை செய்யும். ஓகே, பிகாஸ் சர்வர் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? பேக் எண்டில். ஸோ தட்ஸ் ஹவ் தீஸ் வி யூஸ் ஸ்க்ரீன் அண்ட் சர்வ். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு படம் அடிப்போமா? என்ன படம் அடிப்போம்? ஓகே, மோங்கோடிபிலே பார்த்தா போய் தெரியும். ஓகே, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் கொரியன் சினிமா, அதை எடுத்துகிட்டு வருவோமா? யா, திஸ் ஃபிலிம். இந்த படம் யாராவது பார்க்கலாம், போய் பாருங்கள். ஆக்சுவலி பிளாக் மாஸ்கில் சொல்லணும். ஓகே, யா, திஸ் ஃபிலிம், திஸ் இஸ் மை ஃபேவரட் ஃபிலிம். ஸோ அதான் டைப் பண்ணேன். ஓகே, ஸோ அதுவும் வந்துடும் இப்போ இங்கே நியூ வேர்ல்டு. ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் அ full we deploy full stack app or website. ஓகே, ஸோ இப்போ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ப்ளீஸ் delete கைஸ். ஓகே, delete பண்ணிட்டீங்களா? ரெண்டுமே ஷட்டிங் டவுன் கொடுக்குறேன். ஸோ இப்படி வேணும்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நீங்களே கோட் பண்ணதை டிப்ளாய் பண்ணி AWSல பார்க்கலாம். ஓகே கைஸ்,
தேங்க்யூ கைஸ்.